உலகளவில் ஒரு வருடத்துக்கு மட்டும் 1500 கோடி மரங்கள் சராசரியாக வெட்டப்படுது. இது ஒரு நொடிக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 100க்கும் அதிகமான மரங்கள். பெரும்பாலான நாடுகள் டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அக்ரிகல்ச்சர். சாய்பீன், பாம் ஆயில், கோகோ இது மாதிரியான பல வகையான அக்ரிகல்ச்சரல் பிளான்ட்டை உருவாக்குறதுக்காக பெரும்பாலும் காடுகள் அழிக்கப்படுது. எக்ஸாம்பிள், பிரேசிலில் 2001 2022 வரைக்கும் 6,61,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவிலான காடுகள் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001 இப்போ வரைக்கும் மட்டும் 23 லட்சம் ஹெக்டர் அளவிலான மரங்கள் அப்படிங்கிறது வெட்டப்பட்டிருக்கு. லாஸ்ட் இயர் கூட உங்களால் பார்த்துருக்க முடியும், 100 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வெறும் சில நாட்களில் அழிக்கப்பட்டது ஐடி டெவலப்மெண்ட்டுக்காக. டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதுக்கு முழுக்க அக்ரிகல்ச்சர் மட்டுமே காரணம் கிடையாது. லாகிங், அர்பனைசேஷன் இது மாதிரி பல வகையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கிறது வெறும் காடுகள் மட்டும் கிடையாது, அது கூட இருக்க ரொம்ப பெரிய ஈகோ சிஸ்டமே. நம்மள பெரும்பாலான நபர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, காடுகள் தான் இந்த உலகத்துக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு, நம்ம உலகத்தோட லங்ஸ்ன்னு அழைக்கப்படுற அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஆக்சிஜனோட அளவு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0. ஏன்னா அமேசானில் உற்பத்தி ஆகிற பெரும்பாலான ஆக்சிஜன் எல்லாமே அங்கே இருக்க மரங்களாலையும் மற்ற உயிரினங்களாலையும் பயன்படுத்தப்படுது. பூமிக்கு தேவைப்படுற மொத்த ஆக்சிஜனில் 70% வரைக்கும் கடல் நீரில் இருக்க நுண்ணுயிரி ஃபைட்டோ பிளாங்க்டன்ல இருந்து தான் உருவாக்கப்படுது. காடுகளை அழிச்சிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம கடல் நீரையும் மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இதில் காடுகளுடைய முக்கியமான பங்கு என்னன்னா, காற்றில் இருக்கக்கூடிய CO2-வை தனக்குள்ள ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா எடையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். மனிதர்கள் வெளிப்படுத்துகிற CO2-ல 30% வரைக்கும் காடுகள் தான் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. நம்ம காடுகளை அழிக்கும் போது 2 விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. ஒன்று, காற்றில் CO2ங்கிறது அதிகரிக்குது. 2வது, வெட்டப்பட்ட மரங்கள் அதிலிருந்தும் CO2 அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இதுவுமே காற்றில் இருக்க CO2 அளவை அதிகரிக்கும். இது இப்போ நடந்துகிட்டு இருக்க குளோபல் வார்மிங்கை இன்னுமே வேகப்படுத்தும். இந்த விவாதங்களில் அடிக்கடி சொல்லப்படுற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈக்குவலான மரக்கன்றுகள் அப்படிங்கிறது நடப்படுது அப்படின்னு. பல லட்சக்கணக்கான ஹெக்டர் அளவில் இருக்க மரங்களை அழிச்சிட்டு அதில் இருக்க ஈகோசிஸ்டமையும் அழிச்சிட்டு மரக்கன்றுகள் நடப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை.